சிப்பி மசில் இல்லைன்னா சிப்பி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். 1 கிலோ மசில் சுத்தம் செஞ்சது, 50 ml எண்ணெய், 100 கிராம் சாப்டு வெங்காயம், 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 150 ml ஒயிட் வைன், 30 ml லெமன் ஜூஸ், 100 ml டபுள் க்ரீம், 150 ml தண்ணி, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், உப்பு தேவையான அளவு, தில் லீஃப் கொஞ்சமாக சாப் பண்ணி எடுத்துக்கங்க. இப்போ கார்னிஷ்க்கு கொஞ்சமாக கிறிஸ்பி அனியன், லெமன் வெஜ்ஜஸ், சாப்டு மல்லி இலை, கொஞ்சமாக சாப்டு மல்லி இலை இருந்தால் போதும், டபுள் க்ரீம் கொஞ்சமாக இருந்தால் போதும். இப்போ அக்கம்பனிமெண்ட்னா அதில் தொட்டு சாப்பிட்றதுக்காண்டி சாஃப்ட் பன் இல்லைனா ப்ரெட்டு, அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். க்ளீன் பண்ணி இந்த மாதிரி வந்திருக்கு, இந்த மாதிரி பேக்கில் வந்திருக்கு. இதை திருப்பி ஓப்பன் பண்ணி அதில் இருக்க பியர்டு, தாடி, இந்த மசில்ஸில் வந்து அந்த ஒரு சின்ன சின்ன இது மாதிரி இருக்கு. நான் காமிக்கிறேன் இப்போ. இந்த பாருங்க, இதுதான் பியர்டுன்னு சொல்லுவாங்க. இது க்ளீன் பண்ணி எடுக்கணும். இது ரோப் க்ரோன் மசில், அந்த மாதிரி இது மாதிரி இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் கிளியர் பண்ணி எடுக்கணும் கரெக்டா. நான் இந்த மாதிரி ஒரு சின்ன பிரஷ் வச்சிருக்கேன் அதை க்ளீன் பண்றதுக்கு, இந்த மசில் க்ளீன் பண்றதுக்குன்னு. டேப் பண்ணி பார்க்கணும் அது க்ளோஸ் ஆகல, இல்லைன்னா எதுவுமே மூவ்மெண்ட்டே இல்லை அப்படின்னா இதை கண்டிப்பா இதை சாப்பிடவே கூடாது. நீங்க இந்த மசில்ஸை ஒரு 2-3 தடவை ரன்னிங் வாட்டர்ல இது பண்ணலாம். இப்போ பாத்தீங்கன்னா இது ஓப்பன் ஆயிருக்கு, இது க்ளோஸ் ஆகுது. இப்போ ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகுது, ஸ்டில் ஆகி. இப்போ நெக்ஸ்ட் அடுப்பு பற்ற வச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு 1 கிலோ பண்றீங்க அப்படின்னா எனஃப் ஸ்பேஸ் வேணும் ஒரு ஸ்டீம் ஃபார்ம் ஆகிறதுக்கு. பிளஸ் நீங்க வந்து கொஞ்ச நேரம் ஷேக் பண்றதுக்கு அந்த ஒரு கொஞ்சம் பெரிய பாத்திரமா வேணும். இந்த மாதிரி ஒரு லிட் உள்ளது இருந்தால் நல்லது. பேன்ல ஆயில் ஊற்றிடலாம். ஆயில் ஹீட் ஆகட்டும். ஃபர்ஸ்ட் வெங்காயம், So 2 to 3 minutes just sweat பண்ணா போதும். இப்போ நெக்ஸ்ட் ஜிஞ்சர் garlic. இப்போ இந்த அனியனை டீக்ளேஸ் பண்றதுக்காண்டி வைன் ஊத்துறேன். இது ட்ரை ஒயிட் வைன். $100 ml. இது வந்து ஒரு 50 ml, மொத்தம் 150 ml ஊற்றிருக்கேன். எலுமிச்சம்பழம், இது வந்து நல்ல பெரிய சைஸ், இது ஒன்று வச்சிருக்கு. அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். ஓகே, நியர்லி 30 ml வருது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் டியூமரிக், மஞ்சத்தூள், அப்புறமா சில்லி பவுடர், ஒரு 150 ml தண்ணி. நல்லா கொதிக்க விடலாம், ஏன்னா வைன் வந்து ரெடியூஸ் ஆகட்டும். வைன் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம், ஒயிட் வைன். இது வந்து ஆல்கஹாலிக் கண்டென்ட் இருக்கு, கண்டிப்பா இருக்கு. ஆனா ஒன்ஸ் வந்து ஹீட்ல இந்த மாதிரி ஹீட் நம்ம பண்றப்ப ஆல்கஹால் கண்டென்ட் எல்லாமே போறோம். ஜூஸ்ல உள்ள நேச்சுரல் அசிடிட்டி மட்டும்தான் இதுல இருக்கும். ஓகே, இப்போ ரெடியூஸ் ஆயிடுச்சு. இப்போ டேஸ்ட் பண்ண லைட்டா மசாலா டேஸ்ட் பண்ண எப்படி இருக்குன்ட்டு. அந்த மசாலா ஃப்ளேவர் எல்லாம், அந்த டியூமரிக் ஃப்ளேவர், அந்த ரா ஃப்ளேவர் எல்லாம் போயிடுச்சு. இப்போ நான் க்ரீம் யூஸ் பண்றேன். வந்து கொஞ்சோண்டு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ண போறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பாயில் ஆகுது. பாயில் ஆகிற டைம்ல தான் இந்த கார்ன்ஃப்ளவர் போடணும். லைட்டாக அப்படியே, அவ்வளோதான். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த மசில்ஸ் வந்து ஸ்ட்ரைட் ஆயின். ஓகே, இப்போ சால்ட் கொஞ்சம் போட்டுடலாம். அப்புறம் இந்த ஃபினிஷிங் டச்சுக்காண்டி கொஞ்சோண்டு தில் லீஃப் வச்சிருக்கேன். இப்போ தில் லீஃப் இதில் போட்டுடலாம். இப்போ நல்லா உள்ள ஸ்டீம் ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ எல்லா ஷெல்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆயிடுச்சு, அதனால குக் ஆயிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, ஆஃப் பண்ணிட்டு அப்படியே ஒரு 2 minutes அப்படியே விட்டுறலாம். இந்த பவுலில் இந்த மசில், இந்த குக் ஆகி ரெடி ஆகி பார்த்தீங்களா, வா சூப்பர். பார்த்தீங்கன்னா நல்லா ஓப்பன் ஆயிருக்கு, நல்லா எல்லா மசிலும் ஓப்பன் ஆயிருக்கு. அதே மாதிரி சாஸ் கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கு. இதனால இப்போ என்ன பண்ணலாம்னா, இப்போ இந்த மசில்ஸ் எல்லாத்தையும் இந்த பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது இந்த மாதிரி மசில்ஸ் வந்து இந்த பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஜூஸ், அப்படியே இது வந்து இந்த மசில் ஜூஸ் இருக்கு. இதை வந்து என்ன பண்றதுன்னா இந்த சைடில் இப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம்.
ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு கொஞ்சம் சாஸ் எடுத்து இந்த மாதிரி மேலே ஊற்றிடலாம். ஓகே, கார்னிஷ். இப்போ நான் இங்கே ஃப்ரைட் ஆனியன், ஏன்னா இந்த சாஸுக்கு ஃபர்ஸ்ட் கார்னிஷ் பண்ணிடலாம். இது ஃப்ரைட் ஆனியன் வச்சிருக்கேன். ஓகே, இப்போ நீங்கள் கார்ன்ஃப்ளவர் எல்லாம் சேர்த்தனால இந்த இது வந்து மேலேயே நிற்கும். கார்ன்ஃப்ளவர் இல்லாமல் ரொம்ப லிக்விடாக போயிடுச்சுன்னு வைங்க, அப்படியே எல்லாம் ஃப்ரைட் ஆனியன் எல்லாம் உள்ளே போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ரைட் ஆனியன் மேலே கார்னிஷ் நிற்கிது. இதில் லைட்டாக கொஞ்சோண்டு ஒரு ட்ரிசில் பண்ணி விட்றலாம். க்ரீம், டபுள் க்ரீம், ஹெவி க்ரீம், லைட்டாக ட்ரிசில். அப்புறம் இந்த ஃப்ரெஷ் கொரியாண்டர் வச்சிருக்கேன். இதை ஜஸ்ட் சும்மா அப்படியே டேர் பண்ணி மேலே போட்டுடலாம். நீங்கள் ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் இல்லை கேட்ரிங்கில் இல்லை ஏதாச்சும் ரெஸ்டாரண்ட் வச்சுருந்தா இந்த மாதிரி டெஃபினட்டாக ட்ரை பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இது மசிலில் வந்து கார்னிஷ் போட்டு வச்சுருக்கேன் இந்த மாதிரி. இதில் க்ரீம், இந்த சாஸ் வந்து செப்பரேட்டாக கொடுத்துட்டேன். அதுக்கு அக்கம்பனிமெண்ட்டாக இந்த மாதிரி பிரெட்டும் இந்த லெமன் வெஜ்ஜஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஓகே, இதை வந்து என்ன பண்ணலாம்னா, ஒன்று சாஸில் இந்த மாதிரி ஸ்குவீஸ் பண்ணி விடலாம். இதை வந்து இந்த மாதிரி ஸ்குவீஸ் பண்ணி விடலாம் லைட்டாக. ஓகே, ஸ்குவீஸ் பண்ணி விட்டுட்டு இந்த பிரெட்டு, இது வந்து ஃப்ளாட் பிரெட்டாக இருக்கக்கூடாது. சப்பாத்தி இல்லைன்னா நான் பிரெட் கூட இது அவ்வளோ நல்லா போகாது. இது வந்து திக்கு, இந்த மாதிரி வந்து திக் பன்னு, இந்த மாதிரி திக்கான சாஃப்டான பன்னு அந்த மாதிரி வாங்கிட்டு இதை வந்து என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி பிச்சு டிப் பண்ணி இந்த மாதிரி சாப்பிடணும். ஃபேண்டாஸ்டிக். இப்போ இந்த மசில் பாருங்க, இதை எடுத்தாச்சு. இதை அந்த மசிலையும் டேஸ்ட் பண்ணலாம். பிளஸ் லிட்டில் பிட் அசிடிக்கும் இருக்கு. ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கு. அந்த சீ ஃபுட் அந்த ஃப்ளேவர் இருக்கு, அசிடிக் இருக்கு. பர்ஃபெக்ட். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங். மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. See you in next video. Thank you very much. See you. Bye bye.